பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த உலகத்துல அவங்கெல்லாம் கிருபை பெற்றவங்களா இருக்காங்களே, எனக்கு மட்டும் ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? பிரியமானவர்களே, இன்னைக்கு அன்பர் ஒரு அழகான வசனத்தோடு நம்மை சந்திக்கிறார். லூக்கா 1:30 தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். அதுதான் இன்னைக்கு நம்ம தியான வசனம். நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இன்னைக்கு நம்மை பார்த்து தேவன் சொல்லுகிறார், ஜனட், நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். மேரி, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். சந்தோஷமா இருக்கா? பிரியமானவர்களே, மரியாள் என்ன கிருபை பெற்றாங்க? மெசையாவை உலகத்துக்கு கொண்டு வருகிற கிருபை, மெசையாவின் தாய் அப்படிங்கிற அந்த உன்னதமான கிருபை பெற்ற அருமையான தேவனுடைய மகள். பிரியமானவர்களே, நம்ம எல்லாருக்கும் ஒரு கிருபையை தேவன் கொடுத்திருக்கிறார். எல்லாரும் அவருடைய பிள்ளைகள் தானே. நம்மை நேசித்து நமக்கு ஒரு கிருபையை கட்டாயம் கொடுத்திருக்கிறார். எனக்கு ஒரு கிருபை, உங்களுக்கு ஒரு கிருபை. பிரியமானவர்களே, நம்முடைய கிருபை என்ன? தேவன் அருளிய கிருபை எனக்கு என்னுடைய வாழ்க்கையில விசேஷமாய் என்னை விசேஷித்தவனாய் மாற்றும்படி தேவன் அருளிய கிருபை என்ன? அதை கண்டுபிடிக்கணும். நமக்கு நிச்சயமாய் தெரியும், நமக்கே தெரியும், நம்ம அதை நினைக்கிறதே இல்லை, மற்றவங்களே பார்த்துட்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, மற்றவங்களை பார்க்க கூடாது. நீங்க உங்க கிருபையில வளரவே முடியாது. அவங்க கிருபைங்க, உங்க கிருபை எங்க போச்சு? பிரியமானவர்களே, நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு கிருபை பெற்றவன் என்று சொல்லி நம் அருள்நாதர் நமக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். அந்த கிருபையில நம்ம வளரணும். நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை நாம் அறிந்திருக்கணும், அதை ஹானர் பண்ணணும், அதை கனப்படுத்தணும். ஐயோ, அவங்கெல்லாம் அப்படி, நோ, மற்றவங்களை பார்க்காதீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையில வளரணும். நான் யாரையுமே பார்க்க மாட்டேன். ஒருவேளை எவரெஸ்ட் சிங்கரத்துல ஏறினா கூட அதை பற்றி கவலைப்படவும் மாட்டேன். பிரியமானவர்களே, எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபை என்ன? அதுல வளரணும், அப்பாவை சந்தோஷப்படுத்தணும். அந்த கிருபையில நிலைத்திருந்து அதை பெருக பண்ணி தேவன் அந்த கிருபையின் மூலம் என்கிட்ட எதிர்பார்க்கிறத நான் சரியாய் நிறைவேற்றி முடிப்பேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய ஓட்டத்துல நாம் சரியாய் ஓட கற்றுக்கொள்வோம். மற்றவங்களை பார்த்தா கீழே விழுந்துருவீங்க. பிரியமானவர்களே, நம்முடைய ஓட்டத்துல தேவனை மாத்திரம் நோக்கி நாம் ஓட பழகி கொள்ளுவோம். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பிரியமானவர்களே, அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான நல்ல இரட்சகா ஆவியானவரே, இன்று எங்க ஒவ்வொருவர் பேரையும் சொல்லி நீங்க சொல்றீங்க, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். டனி, இன்னைக்கு நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் மகனே. ஆதலால் நாம் சந்தோஷமாய் அவருடைய கிருபையை பற்றி கொண்டு அந்த கிருபையினால் அவர் கொடுக்கிற ஈவுகளை சரியாய் பெற்றுக்கொள்வோம். ஞானத்தோடும் புத்தியோடும் அப்பாவுடைய கிருபையில பெருகுவோம். பிரியமானவர்களே, எல்லாருக்கும் கிருபை உண்டு, அதை மறந்து போகவே கூடாது. நாம் விசேஷமாய் படைக்கப்பட்டவர்கள், அதை ஒருபோதும் மறந்து போகாதுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவரையும் உங்களுடைய கிருபையிலே நீங்கள் வளர்ந்து பெருகுவீர்கள் என்று சொல்லி தேவன் உங்கள் மேல் வைத்த அந்த கிருபையின் ஈவுகள், நல்ல பரிசுகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆமென்.